அதுல விவசாயம் நாங்க தான், வேலை பார்க்குறவங்களும் நாங்க தான், அங்க குழுவுல இருக்கிறவங்களும் நாங்க தான். சார் வந்து ஒரு குழுவா ஆரம்பிச்சாதான் இதை நம்ம வெளிப்படுத்த முடியும், கொண்டு வர முடியும், சிறுதானியத்தை வெளியில கொண்டு வர முடியுங்கிறது எடுத்துக்காட்டா சொல்லி ஒரு 19 பேர் எங்களை சேர்த்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விவசாயி வர சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் போடுவாங்க. கூட்டம் போட்டு லாபம் நஷ்டம், நீங்க எவ்வளவு விலை வச்சிருக்கீங்க, எவ்வளவு அதுல கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அதை வச்சுன்னா எங்களுக்கு ஒரு விலையே போடுவாங்க. நெல்லையில நசுக்கூடுதல தான் நாங்கள் அரைக்கிற இதெல்லாம் போட்டிருக்கோம். அதில் 3 பெண்கள் வேலை செய்யறோம், அரைக்கிறது எல்லாமே. அதுல விவசாயம் நாங்க தான், வேலை பார்க்குறவங்களும் நாங்க தான், அங்க குழுவுல இருக்கிறவங்களும் நாங்க தான். சார் வந்து ஒரு குழுவா ஆரம்பிச்சாதான் இதை நம்ம வெளிப்படுத்த முடியும், கொண்டு வர முடியும், சிறுதானியத்தை வெளியில கொண்டு வர முடியுங்கிறத எடுத்துக்காட்டா சொல்லி ஒரு 19 பேர் எங்களை சேர்த்தாங்க. சேர்த்து இப்ப நல்லா, முன்னாடி வந்து ஒரு 3 விவசாயி 4 விவசாயி அப்படிதான் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 50 விவசாயி வந்திருக்காங்க எங்களுக்கு. நாங்களே வந்து இயற்கை விவசாயம் பண்றோம். இப்ப 20 டன் நாங்க வச்சிருக்கோம் அரிசி. நாங்க வந்து திருவிழா அரைச்ச மாதிரி தான் வச்சிருக்கோம். அது வந்து மஞ்சளா இருக்கும். ஆனா கேட்க வரவங்க, ஏன் வெள்ளையா இருக்கு இல்லாம மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மஞ்சள் தன்மை தான் நம்ம நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு எங்க சாரை வெளிப்படுத்துறாங்க. வெள்ளையா இருந்ததுன்னா நம்மளுக்கு சத்து இருக்காது அப்படின்னு. இப்ப ரைஸ் வாங்க போறோம் நம்ம கடைக்கு, பலன்னு இருக்கு. அந்த அரிசியை போய் நம்ம வாங்குற போது அதை விலை கொடுத்து, அதிகமா விலை கொடுத்து தான் வாங்குறோம். அதுல எவ்வளவு கெமிக்கல் கலந்துருக்குறாங்க, எவ்வளவு கெட்டதுல இருக்குன்னு தெரியாது. இது மஞ்சளா இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து நம்ம சக்கரை பிளஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற தன்மை அதுக்குதான் இருக்கு. சார் வந்து அவங்களே வந்து விலை வைக்க மாட்டாங்க. இதுல 2 பணம் அடையிறது, பலன்கள் அடையிறது இருக்கு. ஒண்ணு விவசாயங்கள் பலன் அடையணும், ஒண்ணு மக்கள் நல்வழி வரணும் அப்படிங்கிறது எங்க சரவண சாரோட கணிப்பு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விவசாயி வர சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் போடுவாங்க. கூட்டம் போட்டு லாபம் நஷ்டம், நீங்க எவ்வளவு விலை வச்சிருக்கீங்க, எவ்வளவு அதுல கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அதை வச்சுதான் எங்களுக்கு ஒரு விலையே போடுவாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா 34 ரூபாய்க்கு போட்டாங்க. இந்த வருஷம் 38 ரூபா. நம்ம இந்த ஒரு பெரம்பலூர், இந்த வருஷம் பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து ரொம்ப வறட்சி நிறுவனா. சோளம் 2 ஏக்கர் போட்டோம். அதை வந்து நம்மளால ஒரு மூட்டை சோளம் கூட எடுக்க முடியல, ஏன்னா வறட்சியில எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி வரகு வந்து 1 ஏக்கருக்கு அரைச்சிருந்தோம். அந்த வரகு நாங்க வந்து செத்து போச்சுன்னு நினைச்சோம், அந்த அளவுக்கு வாடி போயிடுச்சு. அப்புறம் மழை ஒரு மாசத்துக்கு கழிச்சு பேஞ்சதும் நாங்க போகவே இல்லை, பயிரே போயிடுச்சு, நாங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டு. அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறவங்கள சொன்னாங்க, உனக்கு நல்லா இருக்கு சுமதி, நீ போய் பாரு. ஆனா போனது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருந்தது. ஆனா எந்த செலவும் நான் பண்ணல. களை வெட்டுற சமயத்துல களையும் வெட்டல, அது ஓட்டி விரைச்சதுதான். ஏன் அதுக்கப்புறம் பயிர் வரல, மழையும் இல்லை. அதனால போய் பார்க்கறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது 2 ஏக்கருக்கு சோளம் போட்டிருந்த போய் பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா 1 வாரம் எனக்கு தூக்கமே வரல. நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனா இதுல எதுவுமே இல்லை அப்படின்னு. இங்க வந்து அந்த ஓட்டுற கூலி விளைச்சது எதுவுமே எங்களுக்கு முடியல. அந்த வரகு போட்டதுலதான், அதை தான் நாங்க ஓட்டுனவங்களுக்கு 10 மூட்டை வந்துச்சு. அதை போட்டுட்டு தான் விரைச்சவங்களுக்கு, சோளத்துக்கு விரைச்சவங்களுக்கும் கூலி நாங்க கொடுக்குறோம். ஏன்னா அதுல அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம மழை பெஞ்சு ஏன் அப்படி போயிடுச்சுன்னா, சோளம் வந்து உரம் நம்ம போடுறோம், உரம் போட்டுதான் அதுக்கு எத்தனை மருந்தடிக்கிறோம், உரம் போடுறோம். இயற்கையான பயிருக்கு நம்ம உரம் போடுறது இல்லை. அது வந்து உயிர் சட்டுன்னு சாவாது. மழை பெஞ்சதுன்னா அதுக்கு உயிர் இருந்து டக்குன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்கு. நீங்க இயற்கையா பண்ணுங்க. நம்ம விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்தோம்னா இயற்கையில பயிர் பண்ணலாம். ஒரே ஏரியா மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். நம்ம சரவணா சார் சொல்ற மாதிரி முன்ன போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எங்களுக்கு எவ்வளவோ
பல விவசாயிகள் முன் வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம எல்லா விவசாயிகளும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவோம். ஒரு வாரத்துக்கு நம்ம ரைஸ் சாப்பிட்றதுல 2 நாள் நம்ம அரைவாசி எடுத்துக்கிட்டா போதும். தினையோ குதிரைவாளியோ ஏதோ நம்மளோட ஊட்டச்சத்துக்காக நம்ம மருந்து போட்ட சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு வாரத்துல சாப்பிட்றது, நம்ம சாப்பாடா சாப்பிட பிடிக்கலன்னா தோசை, இட்லிக்கு, குழிப்பணியாரம், இல்லை தின்பண்டம் எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரைஸ்ல என்னென்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அத்தனையும் அதில் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். தண்ணி மட்டும்தான் நம்ம அதுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். பேசி முடிச்சு வணக்கம் எல்லாத்துக்கும். எனக்கு பேச தெரியாது, இருந்தாலும் என் மனதில் உள்ளதை சொன்னேன். எப்படி ரசாயனத்திலிருந்து இயற்கை வழியை நோக்கி எங்க வேளாண்மை நகர்ந்தது. திரும்ப திரும்ப அரிசியும் சோளம் மட்டுமே போட்டுட்டு இருந்த இடத்தில் சிறுதானியத்தை எப்படி வேளாண்மையிலையும் மாற்றணும், எங்க உணவுலையும் எப்படி சிறுதானியத்தை சேர்த்து கொண்டோம், இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்றத அவங்க அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க சுமதி அவர்களோடு வேப்பூர்ல இருந்து பல சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க தயவு செய்து வேலைக்கு வரவும் நம்ம எல்லாமே அறிமுகமாயிக்கலாம். நாங்க நன்னையில சிறுதானிய சம்பந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிறுதானியத்துல முதல்ல அறிமுகமானவர் சார் சரவணன் சார் அறிமுகமானாரு. அது மூலியமா அவருடைய ஒத்துழைப்போட நிறைய இயக்கங்களை செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. விதவிதமா சிறுதானிய அரிசிங்க நன்ன நம்மாழ்வார் சங்கத்தில கிடைக்கீங்க. எப்பொழுதும் வரகரிசி இருக்குங்க, அதுல கல்பூருன நீக்கப்பட்ட அரிசிங்க. அடத்திங்க திங்க ஆசை கொஞ்சம் வரகரிசி சொத்த, அடத்திங்க திங்க ஆசை கொஞ்சம் வரகரிசி சொத்த. எங்கேயுமே துட்டுதான் வரகரிசி லட்டுதான், வாங்கு வாங்கு வாங்குடா வரகரிசி ஸ்டாங்குடா, வாங்கு வாங்கு வாங்குடா வரகரிசி ஸ்டாங்குடா.